ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு இளம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தாங்க பேசுவாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறதுனால ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து உச்சம் பெறதுனால ஏற்படும் ராஜயோகம், பொருளாதார வளம், வேலை வாய்ப்பு, குடும்ப நலம் போன்ற பல்வேறு அம்சங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. மீனம் ராசிக்காரங்க ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்டவங்க. இவங்க யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதில் திறமையானவர்களாக இருக்காங்க. கடல் தாண்டி பிழைக்கும் நபர்கள் இந்த ராசியுடன் தொடர்புடையவங்க. வெளிநாடு, வெளியூர் தொழில், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இவங்க சாதிக்கக்கூடியவங்க. தடைகளை தாண்டி ஜெயிக்கும் ராசியாக மீனம் இருக்குதுங்க. சுக்கிரனின் கிரக பெயர்ச்சி மீனம் ராசிக்கு சாதகமான நேரமா இருக்கும். ஜென்ம சனி வந்தாலும் இந்த 25 நாட்களில் சனி பகவான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாருங்க. சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா 7.5 சனியின் தாக்கம் குறைஞ்சு போயிரும். லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆசைகளை நிறைவேற்ற உதவுவாரு. சுக்கிரன் உச்சம் பெறதுனால மீனம் ராசிக்காரங்க தங்கள் ஜாதகத்தை சரிபார்த்து சுக்கிர திசை அல்லது புத்தி நடக்கிறதா என்று பார்த்துக்கணுங்க. மீனம் ராசிக்காரங்க கடந்த 2 மாதங்களாக வேலை, உத்தியோகம், மேல் அதிகாரிகளுடனான பிரச்சனைகள், அரசாங்க பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், வழக்குகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், குடும்பத்தில் மன வருத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். பொருளாதார ரீதியாகவும் பல தடைகளை இவங்க சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திடீரென பணம் வரும் யோகம் இருக்கு. வீடு, இடம் வாங்கும் யோகம் இருக்கு. கல்வி, வேலை, உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விசா பிரச்சனை தீரும். கடன் அடைக்கப்படும். வழக்குகள் சாதகமா முடியும். திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் வேலையில கிடைக்கும். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறையில லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயமா வெற்றி தாங்க கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு
ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சுகஸ்தானத்துல குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், லாபஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூட சேர்த்து செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க. அயனசயன போகஸ்தானத்துல புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத அனைத்து உறவுகளும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க போகுது. பணவரத்து இருக்க போகுது. உங்களுடைய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவினர்களின் வருகை உங்க குடும்பத்துல இருக்க போகுது. இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. கணவன் மனைவி இருவருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண போறீங்க. மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டி இருக்கும். மன தைரியம் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். அரசால அனுகூலம் உண்டு. எதிர்த்தவர்கள் அடங்குவாங்க. தந்தையுடன் விவாதம் வரும். கவனம் தேவை. தகப்பனார் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப்போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனதைரியம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரியத்தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து தாமதப்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமா மாறும். உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது. உங்களை மதிக்காக இருந்த உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மதித்து நடந்துக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களே தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போறீங்க. சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதுதான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க.
ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க. உங்க கையில செல்வம் சேருங்க. கல்வியில மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.